ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நாங்கள்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இது நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் சில கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தவங்க. GT Holidays and Prithvi Women's Innovations, your perfect partner, presents Behind Hoods, Amir and Pavni's காதல் முதல் கல்யாணம் வரை. Powered by தங்கமயில், JNN Institutions, Engineering மற்றும் Arts and Science, சென்னை, MCR Pure Cotton Club, VGP Marine Kingdom, ஜெயச்சந்திரன். எல்லாம் பாவனியோட பிளான் தான். நான் வந்து கல்யாணமே வேணாம், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன். ஒரு நாள் ஹல்தி, அப்புறம் மெஹந்தி, அப்புறம் கல்யாணம், அப்புறம் ரிசப்ஷன், அப்புறம் காக்டெயில் பார்ட்டி அப்படின்னு இத்தனையும் அடிக்கிட்டே போனா. இல்லை எதுவுமே ஒன்று கூட கட் பண்ண மாட்டேன். அவன் எதையும் கட் பண்ற மாதிரி எல்லாம் இல்லைன்ட்டாங்க. ஏதாவது ஒரு இடம் கிடைச்சா அப்படியே அழகா அந்த நமாஸ் பண்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் பயம், கடவுள் ரொம்ப பயம், ஸ்பிரிச்சுவலான பர்சனா பயம் இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நம்பிக்கை இருக்கு கடவுள் மேல. அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் இப்படி இந்த மாதிரி கல்யாணம் அப்படின்னா பவனியோட ஹாப்பினஸ் ஒன்று இருக்குல்ல, அதனால அது இந்த செலவெல்லாம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் அதெல்லாம் சேவ் பண்ணலாம்லாம் யோசிச்சேன். சரி, சேவ் பண்ணி என்ன பண்ணலாம்? ஏன்னா லேண்ட் வாங்கி போடலாம், பிசினஸ் பண்ணலாம், லேண்ட் வாங்கி போடலாம். அதெல்லாம் நல்ல நல்ல விஷயம் எல்லாம் கத்துக்கோங்கப்பா. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நாங்கள்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இது நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் சில கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தவங்க. நாங்கள் இந்த 3 நாள் நான் வந்து சில பேரை பற்றி சொல்ல மறந்துட்டேன். அவங்களெல்லாம் கூப்பிட முடியல மேரேஜுக்குங்கிறது வந்து ஒரு வருத்தம். அவங்களெல்லாம் மீட் பண்ணோம் அப்படிங்கிற ஆசையெல்லாம் எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக நாங்களால அவங்கள மீட் பண்ணுவோம். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்ப டே பை டே, அதாவது பெண்களுக்கு தான் என்னன்னா அந்த கல்யாண கலெல்லாம் அப்படி மாறும், முகலாம் அழகாயிடும்வாங்க. நீங்க டே பை டே ஒரு மாதிரி ஆயிட்டு வரீங்க, ஷைன் ஆயிட்டே வரீங்க. அப்படியா? நிஜமாதான் சொல்றீங்களா? சும்மா கேமராக்கால சொல்லப்பா, நிஜமா தான் சொல்றேன். எல்லாருமே மக்கள் கூட ஒத்துப்பாங்க. தேங்க்யூ. பட் அழகா 3 நாள் சூப்பரா பேக் டு பேக் அப்படியே பிஸியா போயிட்டே இருந்தது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆனா நான் ஒரு விஷயம் இன்னைக்குதான் நோட் பண்ணேன். I was noticing, அதாவது ஏதாவது ஒரு இடம் கிடைச்சா அப்படியே அழகா அந்த நமாஸ் பண்ற ஒரு விஷயம் வந்து உங்க கூட இருக்கிற ஒரு விஷயமா கேள்விப்பட்டேன். எங்க போனாலும் நீங்க ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அது ஃபர்ஸ்ட் பண்ணிடுவீங்களாமே? ஆமா ஆமா ஆமா. ஓ, நான் வந்து கொஞ்சம் பயம், கடவுள் ரொம்ப பயம், ஸ்பிரிச்சுவலான பர்சனா? பயம் இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நம்பிக்கை இருக்கு கடவுள் மேல, அதனால அதெல்லாம் இருக்கு. அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் இப்படி இந்த மாதிரி கல்யாணம் அப்படின்னா பவனியோட ஹாப்பினஸ் ஒன்று இருக்குல்ல, அதனால அது நம்ம கரெக்டா இருந்துச்சு போதும். ஆனா அது உங்களுக்கு எங்கமே வந்து கொஞ்சம் அப்படி பண்ணிருக்கலாம் அப்படிலாம் தோணுது? இல்ல இல்ல, for her happiness it's fine, you're happy about it. Wow, that's nice. இது தொடர்ந்து எப்பவுமே உங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அண்ட் இதை தாண்டி வந்து என்னன்னா, யூஸ்வலா அந்த வெட்டிங் இதெல்லாம் முடிச்ச பிறகு என்ன நடக்கும்னா, ஓகே ஃபைன், எல்லாம் ஏற கட்டியாச்சுப்பா, நாங்க 2 பேர் ஜோடியாங்கன்னா கிளம்புறோம் தான் கிளம்புவாங்க. நீங்க என்ன சர்ப்ரைஸா ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒரு அழகா ஒரு பார்ட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இன்னைக்கு எல்லாருமே ஒண்ணு கூட போறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். why was this? எல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு ஏன் இப்படி ஒரு விஷயம்? எல்லாம் பவனியோட பிளான் தான். நான் வந்து கல்யாணமே வேணாம், ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். சீரியஸாவா? ஆமா ஆமா. ஏன் இந்த செலவெல்லாம் பண்ண வேண்டாம், இது பண்ற மொத்த செலவையும் ஏதாவது எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி நிறைய பிரெயின் வாஷ் எல்லாம் பண்ணி பார்த்தேன். ஓகே, மேடம் கேட்கவே இல்ல. சரி ஓகே கல்யாணம் தான் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி சரி பண்ணிக்குவா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் சொன்னாங்க ஒரு நாள் ஹல்தி, அப்புறம் மெஹந்தி, அப்புறம் கல்யாணம், அப்புறம் ரிசப்ஷன், அப்புறம் காக்டெயில் பார்ட்டி அப்படின்னு இத்தனையும் அடிக்கிட்டே போனா. இல்ல எதுவுமே ஒண்ணு கூட கட் பண்ண மாட்டேன், அவன் எதையும் கட் பண்ற மாதிரி எல்லாம் இல்லைன்ட்டாங்க. பட் யூ ஆர் பர்టిక్యులர், இதுல ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் குறைச்சு அப்படி போலாமா அப்படி நினைச்சீங்க? நான் ஒரே நாள்ல முடிச்சிடலாம் எல்லாத்தையும் கூட பிளான். அது கொஞ்சம் டூ மச் தான். ஒரே நாள் இவ்வளவு எப்படி முடிக்க முடியும்? நம்ம எல்லாமே டைம் ஆயிடும் இல்லையா? ஆமா அதான் ஓகே. பட் the reason was like ரொம்ப வேண்டாம், ரொம்ப ஆடம்பரமா வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கா? ஆமா ஆமா, கொஞ்சம் அதெல்லாம் சேவ் பண்ணலாம்லாம் யோசிச்சேன். சரி, சேவ் பண்ணி என்ன பண்ணலாம்? நீங்க ஏன்னா லேண்ட் வாங்கி போடலாம், பிசினஸ் பண்ணலாம், லேண்ட் வாங்கி போடலாம். கரெக்டா பேர். அதெல்லாம் நல்ல நல்ல விஷயம் எல்லாம் கத்துக்கோங்கப்பா. ஓகே, இப்ப ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போனா எப்படி நீங்க அங்க ப்ரே பண்ற ஒரு விஷயம் எப்படி இருக்கும்? எப்படி ஷூட்டிங் ஸ்பாட் போறீங்க, அங்க வந்து இந்த மாதிரி கேரவன்ல பண்ணிடுவேன். கேரவன்ல பட் டெய்லி நான் ஃபாஸ்டிங் வச்சுட்டும் போயிடுவேன். ஃபாஸ்டிங் வச்சுட்டு நான் போன ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்லாம் ஒரு சில நாள் எல்லாம் வைக்க முடியல. நைட் ஷூட் இருந்த டேஸ்ல எல்லாம் வைக்க முடியல. அது ரொம்ப கில்ட்டாவும் ஃபீல் பண்ணேன். என்னடா மிஸ் பண்றோம் அப்படின்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஓகே, நைஸ். அண்ட் அவங்களுக்கு கேட்ட இந்த கேள்வி எனக்கு பேசிக்காவே கூச்சலா இல்ல, நான் டபால்னு கேட்டுறேன். ஹனிமூன்ற ஒரு விஷயத்துக்கு எங்கம்மா போக போறேன்னா ஏதோ ஃபாரஸ்ட் போக போறேன்னா சொல்றாங்க. இது காரணம் வந்து என்னோட கணவரோட ஆசை, நாங்க ஃபாரஸ்ட் போனோம், ஏன்னா எங்க பல ஜந்துக்களை நாங்க பாத்துருக்கோம், அங்கேயே போய் சில ஜந்துக்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன்றாங்க. நீங்க எங்க ஹனிமூன் பிளான் பண்ணிருக்கீங்க? ஆனா 30 days வரை நீங்க பிஸியா வேற இருக்கீங்களா அந்த ஷூட்ல? சோ வேர் ஹேவ் யூ பிளான்? அமேசான் ஃபாரஸ்ட்.
ஏன் அவங்க விளையாடுறாங்கன்னு நினைச்சேன். இல்ல அமேசான் தான். ஏன்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாரஸ்ட்ல இருக்கிறது. ஏய் சீரியஸா சொல்லி இப்ப என்ன கலாய்க்கிறீங்களா? நான் ஒரு டார்சான்ங்க, நான் 50 டார்சான். மோக்லினா. மோக்லி சரி, நீ மோக்லியா இரு ப்ரோ. ஃபாரஸ்டா? ஆமா ஆமா பக்கா பிளான். அப்ப ஆஃப்டர் 30 days ஃபாரஸ்டா அந்த குழந்தைய கூட்டு போறீங்க. ஆமா. ஏன்பா இங்கதான் பல ஜந்துகளை தாண்டி வாழ்க்கையில ஜெயிச்சு எவ்வளவு விஷயத்த பார்த்து ஓடிட்டு இருக்கீங்க, அங்கேயும் போய் ஜந்துகளை பாக்கணுமா? அங்க போய் தான் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ஜந்துக்கள்லாம். அங்க இருக்கிறதெல்லாம் உண்மையான எஸ் வெரி ட்ரூ. பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லா இருக்கிற எல்லாத்துக்குமே உயிர் இருக்கும். எல்லாமே எதை பத்தியும் யோசிக்காது, எல்லாம் சுறுசுறுப்பா இருக்கும். அதை பார்த்து எல்லாம் நமக்கும் அப்படியே ஒரு விஷயம் கத்துக்கலாம் அப்படின்னு. பட் இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லணும். சின்ஸ் யூ கைஸ் ஆர் பிஸி, நம்ம போட்ட வெட்டிங் வீடியோஸா இருக்கட்டும், நிறைய வீடியோஸ் கீழே பாத்தீங்கன்னா எல்லாம் பயங்கர வாழ்த்துக்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. பெஸ்ட் கப்பல், லவ்லி கப்பல், வி விஷ் யூ அப்படி இப்படின்னு போடுறாங்க. சின்ஸ் யூ ஆர் பிஸி, வாட் வுட் யூ லைக் டு டெல் எல்லாருக்குமே? ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே, ரொம்ப நன்றி. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் சொல்லிட்டே இருந்தா அதை திருப்பி திருப்பி சொல்றேங்கிற மாதிரி இருக்கும். பட் உண்மையாலுமே நான் ரொம்ப பெரிய விஷயமா பாக்குறேன். இவ்வளவு பேர் என்னை பார்த்துட்டு இருக்கீங்க, எங்க 2 பேரை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நாங்கெல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இது நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் சில கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இல்லை இதை கண்டென்ட்டுக்காக பண்றாங்க அப்படின்லாம் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தவங்க. அப்பவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. நாங்கள் இந்த 3 நாள் நான் வந்து சில பேரை பத்தி சொல்ல மறந்துட்டேன். அந்த அமீர் அப்படின்லாம், அமீர் பாவனி அப்படின்லாம் நிறைய ஃபேன் கிளப்ஸ் எல்லாம் இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் நாங்கள் நிறைய பார்க்குறோம். அதுல இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து எதுலையுமே எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா நான் அது ரொம்ப பெருசா பாக்குறேன். அந்த எங்களை ரசிக்கிறவங்களை வந்து நான் ரொம்ப பெருசா பாக்குறேன். அவங்களோட கமெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்களெல்லாம் கூப்பிட முடியல மேரேஜுக்குங்கிறது வந்து ஒரு வருத்தம். அவங்க நிறைய நிறைய சர்ப்ரைசஸ் எல்லாம் எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நானும் பாவனி 1 year முடிச்சதும் நாங்கள் 1 year எடுத்துக்கிட்ட போட்டோஸை நான் எங்களுக்கே மறந்துடுச்சு. அதை ஒரு ஆல்பம் மாதிரி பண்ணி, அது ஒரு காஸ்ட்லியஸ்ட் ஆல்பம் அது. அப்படி அதை பண்ணி எங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு போட்டோ ஃப்ரேம் செகண்ட் இயருக்கு நாங்கள் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையுமே டிராயிங் பண்ணி அதை ஒரு கிஃப்டா பண்ணாங்க. இந்த மாதிரி நாங்கெல்லாம் இதெல்லாம் மிஸ் பண்றோமோ அவங்களோட ரெக்கார்ட்ல போய் பார்த்தோம்னா இருக்கும் இது நடந்துச்சு இல்லை அப்படின்னு. அந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டிவா இருக்காங்க. அவங்களெல்லாம் மீட் பண்ணும் அப்படிங்கிற ஆசை எல்லாம் எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா நாங்களால அவங்கள மீட் பண்ணுவோம். அண்ட் அவங்க எல்லாம் தான் பாவனி எனக்கு ஓகே பண்ண வச்சாங்கன்னு எனக்கு ஒரு அது கண்டிப்பா அவங்களாலதான். ஏன்னா அவங்க போட்ட மெசேஜஸ், அவங்க போட்ட இந்த எடிட்டிங் எல்லாம் பார்க்கவே அவ உண்மையாலுமே உன்னை லவ் பண்ணிடலாம்டா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ எங்களை வாழ்த்துற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட நம்பிக்கையை என்னைக்குமே நாங்க ஸ்பாயில் பண்ணவே மாட்டோம். தேங்க்யூ. வாவ், தேங்க்யூ அமீர், தேங்க்யூ சோ மச். அண்ட் ஐ திங்க் ஆல் தி 3 days ரொம்ப அழகா போச்சு. இன்னைக்கு இந்த பார்ட்டியும் நல்லபடியா போகணும். அண்ட் நான் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹேட் an interaction with அமீர். அந்த வார்ம்த் அண்ட் கம்ஃபர்டபிள் ரொம்ப கொடுத்திருந்தீங்க இந்த 4 days. தேங்க்யூ சோ மச். அண்ட் we looking வாங்க என்ஜாய் பண்றோம். ஓகே டன். தேங்க்யூ. GT Holidays, South India's #1 travel brand, and Prithvi Women's Innerwear, your perfect partner. Presence behind its Amir and Pavani's காதல் முதல் கல்யாணம் வரை. Powered by தங்கமயில். இப்போது விருகம்பாக்கம் மற்றும் ஐயப்பன் தாங்கலிலும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. JNN இன்ஸ்டிடியூஷன் சென்னை, என்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள், அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஒரு உறுதியான அடித்தளம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first walk-through tunnel aquarium, ECR ஈஞ்சம்பாக்கம். ஜெயச்சந்திரன், இங்க எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை, டி நகர்.